கிட்ட சத்யா சொல்றாங்க, இனிமேட்டு நீயும் மாமா கிட்ட முறைச்சுக்க வேணாம். நம்ம வேலையை பார்ப்போம். யாரு வம்புக்கும் போக வேண்டாம். சத்யா, நம்ம யாரு வம்புக்கு போனோம்? முத்து தான் உன் கைய உடைச்சான். அதுக்கு தான் எனக்கு கோவம் வந்துச்சு. சரி விடு சத்யா, நீயே சொல்லிட்ட. அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்கிட்டோம். நம்ம எதுக்கு தலையிடணும்? சரி சிட்டி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாடா சத்யா. என்னென்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அவங்க அக்கா லைஃப்ல நீ தான் பிரச்சனை பண்ற மாதிரி சொல்லிட்டு போறான். எனக்கு காண்டாச்சு. நான் பேசாம விட்டுட்டேன். இவனை வச்சு பெருசா சம்பவம் பண்ணலான்னு நினைச்சேன். இப்ப இவனை இந்த மாதிரி பேசுறான். முத்து மேல இவனுக்கு கோபம் போயிருச்சுன்னா மாமே மச்சான் சேர்ந்துருவாங்க. அது நமக்கு நல்லது கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம்? உடனே எதுவும் பண்ண வேணாண்டா. அக்கா பாசத்துல ஏதோ பேசிட்டு போயிட்டான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ரோகிணியும் மனோஜும் கடைக்கு வந்திருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, மறந்துட்டேன் ரோகிணி, நான் போய் டீலரை பாத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரத்துல வா மனோஜ், நான் பார்லர் போகணும். சரி ரோகிணி, நான் சீக்கிரத்துல வந்துடுறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு மேம். யாரு தெரியல மேம். உங்க பேரை சொல்லி விசாரிச்சாரு. நிறையா ப்ராடக்ட்ஸோட ரேட்ஸ் எல்லாம் கேட்டாரு. நிறைய பொருள் வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்க அவரு? அந்த பக்கமா ஃப்ரிட்ஜ பாத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் மேம். நான் பாத்துக்கிறேன். எஸ்கியூஸ் மீ சார். வாழ்த்துக்கள் ரோகிணி, பெரிய கடையாதான் ஓபன் பண்ணிருக்க. உன் வளர்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? ரோகிணி, உனக்கு வாழ்த்து சொல்லதான். இந்த ரோகிணி, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இத வாங்கலாட்டி என்ன நினைப்பாங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மனோஜ் வந்துருவாரு. ரோகிணி, நல்லதா போச்சு. நான் இருந்து பாத்துட்டே போயிடுறேன். ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? அப்பனா நீ என்ன ஏமாத்தாம இரு ரோகிணி. தவிர நான் கேக்குற பணத்தை சரியா கொடுக்கவே மாட்டேறியே. என்ன விளாடுறியா? மனோஜ் கிட்ட போய் சொல்லி உனக்கு 1,00,000 பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். ரோகிணி, இருந்தாலும் அது பத்தல. எனக்கு தேவைப்படுது. நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இன்வெஸ்ட் பண்றதே நீ தானே கல்யாணி. இப்ப இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஜூஸ் எடுத்துட்டு வரவா? சாருக்கு டீயா ஜூஸா? நீ உன் வேலையை மாத்திரம் பாருமா. கல்யாணி, இந்தோ பாரு, என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்டே போய் சொல்றிய கல்யாணி. பணம் இல்லாமையா இவ்வளவு பெரிய கடையை வாங்கியிருப்ப? எல்லா பணத்தையும் இதுலதான் செலவு பண்ணிருக்கோம். என்கிட்ட பணம் கிடையாது. சரி கல்யாணி, உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பணம் வேண்டாம், பொருளா வாங்கிக்கிறேன். உன்னோட பார்லருக்கு வந்தா எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இங்கதான் இவ்வளவு பொருள் இருக்கு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் புது வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். இதுக்கு எனக்கு நிறைய திங்ஸ் வேணும். சரி கல்யாணி, ஒண்ணு பண்ணு. நல்ல விலையில ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், நல்ல பிராண்ட்ல ஒரு ஏசி, பெரிய சைஸ்ல ஒரு டிவி, அப்புறம் ஒரு என்ன வரதட்சணை கேக்குற மாதிரி கேக்குற? எல்லாம் போடுற? உங்ககிட்ட போய் கேட்பாங்களா கல்யாணி? இது சீரு. கல்யாணத்துக்கு நீ குடுக்கற சீரு. கல்யாண வாழ்க்கைய நான் கெடுக்காம இருக்கிறதுக்கு நீ குடுக்கற சீரு. இதெல்லாம் காசு. யாராவது சீரை கொடுத்துட்டு காசு கேட்பாங்களா கல்யாணி? நீ சொல்ற லிஸ்டுக்கெல்லாம் 2-3 லட்சம் ரூபா ஆகும். என்ன விளாடுறியா? நான் மனோஜுக்கு என்ன பதில் சொல்றது? பொய் சொல்ல உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? நல்லா பொய் சொல்லுவியே கல்யாணி. எனக்கு இன்னைக்கே இந்த பொருள்லாம் வேணும். என்னால கொடுக்க முடியாது. சரி விடு கல்யாணி, உன் புருஷன் வந்துருவாரு. அவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு போறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நாங்க இப்பதான் லைஃப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உனக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. ஆனா எல்லாத்துக்கும் நீயே காசு போட்டு எனக்கு வாங்கி கொடு. நான் கேக்குறதெல்லாம் நீ கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். புருஷன் வரட்டும், நான் வெயிட் பண்றேன். சரி, நான் கொடுக்கறேன். இதுதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. தனி எல்லாத்துக்கும் வாரண்டி கார்டு இருக்குல்ல. ஏதாவது பிரச்சனைனா நான் இங்கதான் எடுத்துட்டு வருவேன். இது செய்து இங்க இருந்து கிளம்பு. மனோஜ் வந்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிரும். தனி, உன் பயம்தான் என்ன வாழ வைக்குது. கல்யாணம் முடிச்சுட்டு வரேன், பேசுவோம். மனோஜ் கார்ல வந்து இறங்குறாரு. யாரோ இவ்வளவு பொருள் வாங்கிட்டு போறாங்க, இன்னைக்கு செம சேல்ஸா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு. நீ வந்த 1 ஹவர்ல பெரிய பிசினஸா இருக்கும் போல இருக்கே. ஒரு ஆளு இவ்வளவு பொருளை வாங்கிட்டு போறாரு. இதான் ப்ராடக்ட் எல்லாம் வந்துச்சு, அதுக்குள்ள சேல்ஸ் ஆயிடுச்சு பாரு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நிறைய போயிருக்கு போல இருக்கே. இப்படி இருந்தாலும் 2 லட்சத்துக்கு மேல சேல்ஸ் ஆயிருக்கும். என்ன ரோகிணி, கேஷ் இல்ல, கார்டுல பே பண்ணிட்டாரா? ரோகிணி, எனக்கு எந்த மெசேஜும் வரலையே. மனோஜ் இல்ல, இஎம்ஐல வாங்கிட்டு போயிருக்காரு. என்ன ரோகிணி, கொஞ்ச நாளைக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல எதுவும் கொடுக்க கூடாதுன்னு பாலிசி வச்சிருக்கோம்ல, அப்புறம் ஏன் கொடுத்த? அப்படியே இருந்தாலும் கொஞ்சமாவது டவுன் பேமெண்ட் பண்ணிருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சவர் தான், என் கிளைண்டோட ஹஸ்பண்ட். அதுக்கு ரோகிணி 1 ரூபா கூட கொடுக்காம சும்மா கொடுக்கறதா? மனோஜ் நம்பிக்கையான ஆளுதான், மாசம் மாசம் பே பண்ணிடுவாரு. நீ எல்லாம் சரிதான்,
அப்புறம் எப்படி டீலருக்கு இந்த பொருளுக்கான பணத்தை கொடுக்கறது? மனோஜ், நம்ம பேசிக்கலாம், பரவாயில்ல. இப்படி ரோகிணி பேச முடியும்? ஒரு பொருள் கொடுத்தா பரவாயில்ல, நீ 3-4 பொருள்ல கொடுத்துருக்க. பணம் கொடுப்பாருன்னு எப்படி நம்புறது? கடை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இப்படி சும்மா கொடுக்கணுமா? என்ன மனோஜ், தெரிஞ்சவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த கடையில எனக்கு ரைட்ஸே இல்லையா? அப்படி சொல்ல ரோகிணி, பணம் வாங்காம இப்போ உனக்கு பணம் தான் பிரச்சனையா? நான் அவரை போன் பண்ணி வர சொல்றேன், பொருளை எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் பண்ண சொல்றேன், என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு நான் சொல்றேன். ரோகிணி, அதெல்லாம் வேண்டாம், நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல போறேன்? தானே சொன்னேன் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க வேணான்னு, அதுதான் சொன்னேன். கோவப்படாத ரோகிணி, உனக்கு தெரிஞ்சால் தானே, அப்பனா கரெக்டா இருப்பாங்க. சரி விடு, பாத்துக்கலாம். நீ பார்லருக்கு கிளம்பு. வித்யாவுக்கு ரோகிணி கால் பண்றாங்க. ஐயா, உன்னை உடனடியா பாக்கணும், கிளம்பி வாப்பா. சரி நான் வர்றேன், போனை வச்சிடுறாங்க ரோகிணி. ரோகிணி, என்னடி இவன் ஆடி ஆஃபர் மாதிரி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருக்கான், இப்ப மனோஜுக்கு எப்படி காசை கொடுப்ப? வழியே இல்லடி, நானே தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகணும். சம்பாரிச்சு உன் குடும்பத்துக்கு கொடுக்குறியோ இல்லையோ, இந்த பிஏக்கு தான் மாசம் மாசம் அள்ளி கொடுக்குற. இந்த மாதிரியே விட்டுக்கிட்டு இருந்தா மனோஜ் கோயில் வாசல்ல உட்கார்ந்தான்ல, அந்த மாதிரி உன்னையும் உட்கார விட்டுருவான். அதனாலதான் சொல்றேன், இன்னையோட இவனுக்கு முடிவு கட்டியே ஆகணும். இனி ஏதாவது பெரிய பிரச்சனையா வரப்போகுது, மேல அவனை ஏதாவது செய்யாம விட்டோன்னு வச்சுக்க, நம்ம டார்ச்சர் அதிகமாயிரும். கிட்ட காசையும் வாங்கிட்டு மாசம் மாசம் ஏதாவது ஒரு பொருளை விற்கவும் ஆரம்பிச்சிருவான். இனி அப்பனா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? அப்படி லூசு. ஏண்டி? இல்ல, நான் போலீஸ் கிட்ட போனேன்னு வச்சுக்க, என்னைய புடிச்சு உள்ள வைப்பாங்க. அவன் எதுக்கு மிரட்டுறான்னு கேட்டாங்கன்னா என்னைய அவன் போட்டு கொடுத்துருவான்ல. நான் தான் ஜெயிலுக்கே போவேன். அதுவும் கரெக்ட் தான், ஒரு குடும்பத்தையே ஒரு வருஷமா மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க, மாட்டினா நீ சட்னி ஆயிருவ, தெரியுதுல. அதனாலதான் சொல்றேன், அவன் தொல்லை முடியணும்னா இதுதான் வழி. இல்ல ரோகிணி, இந்த ரவுடி கிட்ட போறது, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் தேவையா நமக்கு? நம்ம இது ஒண்ணு மாத்திரம்தான் பண்ணல, ஒரு பொறுக்கிய அடக்க ஒரு ரவுடி கிட்ட தான் போகணும். அப்பனா இவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்றியா ரோகிணி? இல்லடி, கொஞ்சம் தட்டி வைக்க சொல்லலாம். வண்டியை எடு. சிட்டி, உட்காருங்க ரோகிணி. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, நீங்க தான் வட்டி காசை கரெக்டா கொடுத்துடுறீங்களே, உங்ககிட்ட இருக்கிறதுலயே நம்பிக்கையான கஸ்டமர் நீங்க தான். நான் உங்ககிட்ட காசு விஷயமா பேச வரல, வேற ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி பண்ணணும் ரோகிணி? ஆளு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் வேலையை செய்யாம தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கான், அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். எங்க, நான் வட்டிக்கு காசு கொடுக்கறவன், என்கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா? உன்னை பத்தி விசாரிக்காமல்லாம் வரல, நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். வட்டிக்கு விடுறதுக்கு முன்னாடியே நீங்க போலீஸோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருந்திருக்கீங்க போல. என்னடா, நம்மளை பத்தி வெளியே அவ்வளவு நல்ல பேச்சா இருக்கு? ஆமாண்ணே, நம்மளை பத்தி நல்ல பேச்சு தானே இருக்கு. நீங்க யாரு உங்களை டார்ச்சர் பண்றது? செல்போன்ல அவரோட போட்டோவை காட்டுறாங்க சிட்டி கிட்ட. அத்தா ஐடி கம்பெனி மேனேஜர் மாதிரி இருக்கான், இவனா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறான்? ஹைடெக் மாதிரி இருக்கானே, அவன் ஹைடெக்கான பொறுக்கிதாங்க. இவனோட பொண்டாட்டியே இவன் கூட வாழ பிடிக்காம ஓடிட்டா. கொஞ்ச நாளாவே என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் இவன்? இவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பிளாக்மெயில் பண்றான்னு சொல்றீங்களே, எந்த விஷயத்துக்கு? சும்மா எவனும் பிளாக்மெயில் பண்ண மாட்டான். இத பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம் தெரியும்? உங்களுக்கு இவ்வளவு கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருப்பேனே. இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னங்க ரொம்ப கேள்வி கேக்குறீங்க? இந்த பேங்க் ஃபார்ம்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கையெழுத்து போடுறது இல்லையா, அந்த மாதிரி இத முடிச்சு கொடுங்களேன். முடியலன்னா சொல்லுங்க சிட்டி, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். இல்லங்க, இந்த தொழில அவ்வளவு நேர்மையா யாரும் பண்ண மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. என்ன இருந்தாலும் நீங்க என் கஸ்டமர், உங்களை ஒருத்தன் தொந்தரவு பண்றானா அவனை விட்டுற முடியுமா? போட்டோ நம்பர்லாம் அனுப்பி வைங்க, ஆளை ஏதாவது காலி பண்ணணுமா? எல்லாம் வேணா சிட்டி, என் வழிக்கு அவன் வரக்கூடாது, கொஞ்சம் மிரட்டி வச்சா போதும். நான் தான் இதை பண்ண சொன்னேன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. எல்லாம் அவனுக்கே தெரியாது, நான் பாத்துக்கிறேன். காசு எவ்வளவு வரும் அதெல்லாம் வேணாம், நீங்க என் கஸ்டமர், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி சிட்டி. என்ன, இந்த பொண்ணு மீனா வீட்டுல இன்னொரு மருமக? ஆமாடா, முத்துவோட அண்ணன் பொண்டாட்டி.
காசு வாங்காம இந்த வேலையை எதுக்குன்னு ஒத்துக்கிட்ட? ஏய், அந்த முத்துவ ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சத்யாவும் ஒத்து வரல. இப்ப இந்த பொண்ணை வச்சுதான்டா செய்யணும். அதனாலதான் இத செய்யறோம். ஏய், அவன் நம்பரை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆளுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லு. சரிண்ணே. ஹாய் மீனா. ஹாய் ஸ்ருதி. டீ குடிக்கிறீங்களா? மீனா, இன்னைக்கு நீங்க குக் பண்றீங்களா? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், சாப்பிட்டு போங்க. நேத்து நடந்த இஷ்யூல நீங்க குக் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு கோவம் அதுக்குள்ள போயிருச்சா? வழி இல்ல ஸ்ருதி, இங்க கோவப்படக்கூட ஒரு தகுதி தேவைப்படுது. என்ன சொல்றீங்க மீனா? எனக்கு சுத்தமா புரியல. இது பேசுனதுல எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா எனக்காண்டி நைட்டு ஃபுல்லா தேடி அலைஞ்சிருக்காரு. அதுல எனக்கு கோவமே போயிருச்சு. ஆனாலும் நீங்க சாஃப்டான கேரக்டர் தான். இவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு கோவம் போயிருச்சு. சில சமயம் கோவப்பட்டாங்கன்னா ஹஸ்பண்ட விட்டுட்டு போயிருவாங்க. இங்க அத கூட பண்ணல. என்னால எல்லாம் உங்களை மாதிரி இருக்க முடியாதுப்பா. ஸ்ருதி, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்களா? எதுக்கு மீனா என் வீட்டுக்கு போனோம்? அவன் கோவப்படுற மாதிரி பண்ணுனா மூஞ்சிலே குத்திடுவேன். கொஞ்ச நாள் மூக்குல பேண்டேடோட தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சாஃப்டா இருக்க தெரியாது. யாராவது கோவப்படுத்தினாங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அது சரி, ரவி கோவப்படுத்தி இருந்தா மூக்குல குத்திடுவேன்னு சொன்னீங்க. இதே இது நான் கோவப்படுத்தி இருந்தா பாத்தீங்களா மீனா, எவ்வளவு நகம் வளர்த்து வச்சிருக்கேன்னு. இத வச்சு கீறி விட்டுருவேன். நான் உங்களை கோவப்படுத்த மாட்டேங்க. சரி, அத்தை உங்களை கோவப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? இப்படி எல்லாம் பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேங்க. எனக்கு என்ன பேசவா சொல்லி கொடுக்கணும்? இல்லையே, அதானே. அவங்க மாத்திரம் என் கையில மாட்டினாங்க, உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் உங்களை திட்டும் போது எனக்கு தோணும், என்ன மீனா இவ்வளவு சைலண்டா இருக்காங்களேன்னு. உங்களை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுப்பா. நான் பயங்கரமா கலாச்சி விட்டுருவேன். கார்ட்டூன்ல 2 காதுல இருந்து ஸ்மோக் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஆன்டி காதுல ஸ்மோக் வர்ற மாதிரி பண்ணி விட்டுருவேன். பேசியும் ஆன்டி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, பெருசா போட்டு விட்டுருவேன். என்னது ஸ்ருதி, கரண்டி இருக்குல்ல, அத சூடு பண்ணி எக்ஸ் மாதிரி பெருசா போட்டு விட்டுருவேன். ஐயோ சுதிமா, இங்க என்ன பண்ற? வாங்க ஆன்டி, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியாமா, என்ன பேசுனீங்க? ஒண்ணும் இல்ல ஆன்டி, ஃபன்னா பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆன்டி, பை. மீனா பை. என்னடி மீனா, உன் வேலையை காட்டுறியா? ஆமா அத்தை, இன்னைக்கு புளிக்குழம்பு. என்ன மீனா துமுறா? பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு எதிரா தூண்டி விடுறியா அவள? அப்பனா நீங்க எதுவும் தெரியாத மாதிரி வந்து கேட்டீங்களே அத்தை. என்ன அடிக்கிறதுக்கு ஆளா சேர்க்கிற? எனக்கு எதிரா ஸ்ருதிய மாத்தி விட்டு சண்டைய தூண்டி விட பாக்குற. அதுக்குத்தானே என் பேரை அவகிட்ட சொல்லிட்டு போன. அவ சூடு வைப்பேன்னு சொல்றாடி. ஸ்ருதி விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க. மாமியாளுக்கு சூடு வைக்கிறது உங்களுக்கு என்ன விளையாட்டா இருக்கா? கூட எதுவும் சொல்லாம தான் இருந்தா. வேணும்னு என்னைய பத்தி அவகிட்ட கேட்டல்ல, இதுல பிரிச்சு அவளை உன் கைக்குள்ள போட்டுக்கணும்னு பாக்குறியா? நாங்க சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாது. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. அத்தை, மோர் குடிக்கிறீங்களா? உடம்பு சூடு குறையும். நீனா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். யார் சார் உங்களுக்கு வேணும்? இங்க சிட்டிங்கிறவர் யாரு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னாங்க. என்ன, உங்களுக்காண்டி தான் சார் வெயிட் பண்றாரு. ஓ அண்ணே, எனக்காண்டி எதுக்குடா வெயிட் பண்றாரு? யார் தம்பி? என்னன்னா வா பாக்கலாம். என்ன வந்துட்டாப்லண்ணே? நீங்கதான் சிட்டியா? ஏதோ முக்கியமான விஷயம், காசு மேட்டரு பாக்கணும்னு சொன்னீங்களாமே. இங்க பைனான்சியன்னு வேற சொன்னீங்க. ஏதாவது காசு கொடுக்க போறீங்களா? ஆமா சார், கொடுக்கதான் கூப்பிட்டேன். நானே கல்யாண செலவுக்கு கடன் வாங்கலான்னு தான் பார்த்தேன். எவ்வளவு வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, குடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. பரவாயில்ல, கொடுங்க. சிட்டிய அடிக்கிறாரு. என்னங்க அடிக்கிறீங்க? என்னடா நீ பெரிய ரவுடியா? ரவுடி எல்லாம் இல்லைங்க. ஐ எம் எஜுகேட்டட் பர்சன்ங்க. படிச்சவன் தான்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க. இங்க என்ன சொல்றீங்க சிட்டி? எனக்கு எதுவும் புரியல. ஆளை மாத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா டேய், நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீ இருப்பா, நான் எதுக்கு உன்னை பிளாக்மெயில் பண்ணணும்? யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. நான் தான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேனடா. அப்புறம் எப்படா தெரியாதுன்னு சொல்லுவ? ஏங்க, நீங்க வேணும்னுக்குனே வம்பு பண்றீங்க. பார்த்தா வம்பு பண்ற மாதிரி தெரியுதாடா? பிளாக்மெயில் பண்ணி ஆளுகள்லாம் ஏமாத்துறியாமே. அடின்னு போட்டு அடிக்கிறாரு சிட்டி. தள்ளி விட்டுட்டு தப்பி ஓடுறாரு. சிட்டி துரத்திக்கிட்டு போறாரு. ரவுடிய தள்ளி விட்டுட்டு வண்டியில ஏறி போறாரு. சிட்டியும் வண்டியில போய் பிடிக்க ட்ரை பண்றாரு. இந்த டயத்துல முத்துவும் செல்வமும் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. பாட்டி மேல 2 வீலரை ஏத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. அத பார்த்த முத்து
துரத்திக்கிட்டு போறாரு. சிட்டியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.